வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்கள், டெட் தேர்வு எழுதுபவர்கள் பயன்பெறும் வகையில் கணித பாடத்தில் முக்கியமான வினாவிடைகள், அதற்குரிய குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு கணிதத்தினுடைய முக்கியமான வினாக்கள் கேட்கப்பட்டால் அதை எவ்வாறு சால்வ் செய்வது, அதற்கான எளிய வகைகள் இதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கா, அதற்கான ட்ரிக்ஸ் ஏதாவது பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்ற தகவலை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முதல் 10 இயல் எண்களின் சராசரி காண்க அப்படின்னு கேள்வி கொடுத்துருக்காங்க. கேள்வி பார்த்திங்கன்னா முதல் 10 இயல் எண்களினுடைய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 5.5, ஆப்ஷன் டி 10.5. இதான் 4 ஆப்ஷன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல் 10 இயல் எண்கள் சொல்லிக்கலாம் பார்த்திங்களா. அதனால் முதல் 10 இயல் எண்கள் நம்ம எழுதிக்குவோம். அதாவது இயல் எண்கள்லாம் பார்த்திங்கன்னா வரிசை, அதாவது 1, 2, 3 அப்படி தான் இயல் எண்கள் சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக நம்ம எழுதக்கூடிய எண்கள் தான் இயல் எண்கள். அதனால் முதல் 10 முதல் 10 இலக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் 1, 2 அதில் பார்த்திங்கன்னா 7, 8, 9, 10 இந்த மாதிரி 10 இலக்க எண்களை எழுதிக்குங்க. அப்படியே இயல் எண்களை 10 இயல் எண்களை எழுதிக்குங்க. இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சராசரி ஈக்குவல் டு எண்களினுடைய கூடுதல் டிவைடட் பை எண்களினுடைய எண்ணிக்கை. சரிங்களா? அதாவது அந்த மொத்த எண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கூட்டல், அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா எண்களினுடைய கூட்டல், அதனுடைய டிவைடட் பை எண்களுடைய எண்ணிக்கை, எத்தனை எண்கள் இருக்கோ அந்த எண்ணிக்கை. சரிங்களா? அப்போ மேலே எண்களினுடைய கூடுதல் பார்த்திங்கன்னா சராசரி ஈக்குவல் டு அந்த 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா டிவைட் பை 10 போட்டுருங்க. அதே மொத்தம் ஆட் பண்ணும்போது 2, 3, 1, 2, 3, 3, 6, 10, 15, 16, 23, 31, 40, 50, 55. மொத்தம் பார்த்திங்கன்னா 55 கூட்டுத்தொகை வருது. சரிங்களா? அதாவது நீங்கள் ரிவர்ஸோட பார்த்துங்க, 10 + 9 19, அதனோட 8 கூட்டம் பார்த்திங்கன்னா 27. இதில் பார்த்திங்கன்னா 20 34, 6 கூட்டும்போது 40, 45, 49, அந்த 49 ஒன்றை கூட்டிங்க 50, 3 + 5 55, மொத்தம் 55. 55 டிவைட் பை 10. இப்போ நம்ம அதை அடித்து கொடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணும்போது 5.5. சரிங்களா? இதனுடைய விடை 5.5ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இது மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் 10 எண்கள் இது மாதிரி குறிப்பிட்டு ஒரு 10 எண்கள் கொடுப்பாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா 5 முதல் 15 வரை இருக்கக்கூடிய 10 இயல் எண்களில் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. குறிப்பிட்டு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 அந்த விடுபட்ட எண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 எண்களை கொடுத்துட்டு அதில் உடைய எண்களுடைய சராசரி கேட்பாங்க. அதாவது வரிசையாக இது பார்த்திங்கன்னா வரிசையாக மொத்தம் முதல் 10 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 11 முதல் 20 வரை அப்படின்னு கொடுத்து கூட கேட்பாங்க. அது எப்படி கேட்டாலும் நமக்கு இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. அதாவது எண்களுடைய கூடுதல் டிவைட் பை எண்களுடைய எண்ணிக்கை, அவ்வளோதான். அதை கொடுக்கப்பட்ட எண்களை நம்ம எழுதிட்டு வரிசை எழுதிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை இருக்கோ 1, 2, 3 அந்த மாதிரி 10 இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? இது ரொம்ப ஒரு சிம்பிள். நம்ம பார்த்திங்கன்னா அது ஸ்டெப் பார்க்கும்போது அப்படி இருக்குது. நீங்கள் நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி எடுத்து போடலாம். ஒன்று பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆட் பண்ணிட்டு டக்குன்னு டிவைட் பண்ணிட்டா வேலை முடியுது. சரிங்களா? இது உங்களுக்கு பயனுள்ள ஆச்சு. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.